வருங்கால காவல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான பாலிட்டி வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். 6லேருந்து 12 வரைக்கும் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் வைஸாக நம்ம பிரித்து லெசன்ஸை கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேர் டு ஸ்டடி படித்தாவே போதும், நம்மளுக்கு பாலிட்டியில் கேட்குற கொஸ்டின் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாலிட்டியில் 2022 மொத்தமாக 11 கேள்வி கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்புலேயே 7 கேள்வி கேட்டுறாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மிக மிக முக்கியம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டாண்டர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th. அதுக்கப்புறமா 9th 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8th ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11th 12th கொஸ்டின் வந்திருக்கு. பட் அது நமக்கு 10th கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம 10th தான் அது கணக்கு எடுத்திருக்கோம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுட்டாவே நம்மளுக்கு கேட்குற 10 கொஸ்டின் 11 கொஸ்டின் அதில் ஒரு 7-8 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை மினிமம் 6 கொஸ்டின் கம்பல்சரி ஆன்சர் பண்ணிடலாம். அது போக பேலன்ஸ் இருக்கிறது 8th 9th அந்த இதில் தான் கேட்குறாங்க. 2023 12 கேள்வி கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 6 கேள்வி, 9ஆம் வகுப்பில் 4 கேள்வி, 8ஆம் வகுப்பில் 1 கேள்வி, 6ஆம் வகுப்பில் 1 கேள்வி. ஸோ இங்கேயுமே நமக்கு 10th தான் ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் எல்லா லெசன்ஸுமே கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஸோ இப்போ 22 எத்தனை கேள்வி, 23 எத்தனை கேள்வின்னு பார்த்தாச்சு. இப்போ 2025 எத்தனை கேள்வி எதிர்பார்க்கப்படுதுன்னா 10 கேள்வின்றது கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்துடும். அது போக 1-2 கேள்வி எக்ஸ்ட்ரா கூட வரலாம். 10 கேள்வின்றது கன்ஃபார்ம். ஏன்னா நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்குறது 12 கேள்விக்குள்ள எதிர்பார்க்குறோம். 10 to 12. ஸோ ஓகே, வாங்க 2025 எஸ்ஐக்கான சிலபஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, குடியுரிமை, தேர்தல், பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள், நிர்வாகம், நீதி அமைப்பு, உள்ளாட்சி நிர்வாகம், மத்திய மாநில உறவு, வெளியுறவு கொள்கை மற்றும் இது தொடர்புடைய தலைப்புகள். இதில் இருந்தால் சிலபஸ், இந்த தான் சிலபஸ். இதில் இருந்தால் நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு தலைப்புகள். அதாவது நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா, சிலபஸில் இருக்க தலைப்புகளை எடுத்து அது எங்கெங்கே 6லேருந்து 12 வரைக்கும் கவர் ஆகுதோ அதை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாவே போதும், நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இந்திய அரசியலமைப்பில் 6th செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒரு பாடம் இருக்குது, அது படிச்சுக்கோங்க. 10th இந்திய அரசியலமைப்பு இருக்குது, அது ரொம்பவே முக்கியமான படம், அது படிச்சுக்கோங்க. நீங்கள் 10th அந்த இந்திய அரசியலமைப்பு படிச்சுட்டு 6th படித்தாலும் சரி, இல்லை 6th எனக்கு பேசிக்லேருந்து போனால் தான் புரியும், அதனால் நான் 6th போகிறேன் அப்படின்னா 6th செகண்ட் டைம் படிச்சுட்டு அப்புறமா 10th போய்க்குங்க. 12th இந்திய அரசியலமைப்பு இருக்குது. இதில் புக் பேக்கு பாக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சால் இன்னர் படிச்சுக்கோங்க. அடுத்து குடியுரிமை செகண்ட் டாபிக். குடியுரிமை பார்த்திங்கன்னா 8th குடிமக்களும் குடியுரிமையும் ஒரு பாடம் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. 11th அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. 11th 12th மோஸ்ட் நீங்கள் இன்னர் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லை ஒன்லைனர் அந்த மாதிரி நம்மளே போட்டிருக்கோம், ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. புக் பேக் பாக்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்தல் அது 6th தேர்ட் டேர்மில் இருக்குது, மக்களாட்சின்னு ஒரு பாடம். 7th ஃபஸ்ட் டேர்மில் அரசியல் கட்சிகள், 7th செகண்ட் டேர்மில் மாநில அரசு, அப்புறம் 9th அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அப்புறம் 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் நிர்வாகம், இது 4th தலைப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 7th செகண்ட் டேர்மில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th நடுவண் அரசு, 10th மாநில அரசு, 11th பாட்டியில் அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், 12th சட்டமன்றம், 12th ஆட்சித்துறை, 12th இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, இந்த லெசன்ஸை படிச்சுக்கோங்க. நீதி அமைப்பு 5th தலைப்பு. அதில் 8th நீதித்துறை இருக்குது, 12th இந்திய நீதித்துறை இருக்குது. இதுக்கு 12th கொஞ்சம் இந்திய நீதித்துறையை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு இன்னர் நல்லா படிச்சுக்கோங்க. உள்ளாட்சி நிர்வாகம் 6th டேர்ம் 3ல் உள்ளாட்சி அமைப்பு, உறவும் நகர்ப்புறமும், 9th உள்ளாட்சி அமைப்புகள், 11th உள்ளாட்சி அரசாங்கங்கள், மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th அரசாங்கத்தின் வகைன்னு ஒரு லெசன் இருக்குது. 12th இந்தியாவில் கூட்டாட்சி, அந்த லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. வெளியுறவு கொள்கை 8th பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைன்னு இருக்குது. 10th இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்தியாவில் உலகமும், இந்தியாவும் அண்டை நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும், இது ரெண்டுமே 12th லெசன்ஸ். இது எல்லாமே புக் பேக்கு இன்னர் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இல்லை புக் பேக் பாக்ஸ் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாலிட்டிக்குன்னு மொத்தமே 31 லெசன்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 31 லெசன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசன்ஸ் நீங்கள் படித்தாவே 12 கேள்வி கேட்டாலும் 10 கேள்வி நீங்கள் தாராளமாக ஈஸியாகவே போட்டுடலாம், ஓகேங்களா? இது போக ஏதாச்சும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே போதும். இது போக நீங்கள் படித்து முடிச்சு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க லெசன்ஸில் நீங்கள் புக் பேக் பாக்ஸு இன்னரு முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இந்த சாலை பாதுகாப்பு இதிலலாம் ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த லெசன்ஸில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வராது. இம்பார்ட்டன்ஸ் இயரு, அந்த சட்டங்கள் அது மட்டும்தான் வருமே தவிர்த்து ரொம்பலாம் வராது. நீங்கள் புக் பேக் பாக்ஸ் படித்தாவே போதும். ஸோ இந்த லெசன்ஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதுக்கான இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன்.